ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். கடலூர்லேருந்து சசிகலா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. சுவாமிஜி ஐயா, நான் மிகவும் கஷ்டப்பட்டு வருகின்றேன். என் கணவர் கூலி வேலை தான் செய்கின்றார். என் மகன் பிறந்த தேதி 25/5/1995 வியாழக்கிழமை காலை 5:55க்கு பிறந்தான். பிஇ படிக்க வைத்தேன். தாய் தகப்பன் கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் கடைசி வருடம் ஒரு பெண்ணை பெண் வீட்டு சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டான். ஆனால் அவன் படிப்பை முடிக்கவில்லை. நான் பட்ட துன்பத்திற்கு அளவே இல்லை. எனக்கு யாராலும் எந்த உதவியும் இல்லை. அந்த பெண் வீட்டார் என் குடும்பத்துக்கோ என் மகனுக்கோ கடுகளவும் மரியாதை கூட கொடுக்கவில்லை. என் மகனும் படிப்பை விட்டு மிகவும் இப்பொழுது கஷ்டப்படுகின்றான். உழைத்த பணம் அத்தனையும் வீணாகிவிட்டது. ஒரு படி ஏறினால் 10 படி சறுக்கின்றது. என்ன காரணம் என்று எங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் தான் எங்களுடைய நிலை சரியாவதற்கு பரிகாரம் கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, உங்களுடைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன பலன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சப்தரிஷி வாக்கியப்படி உங்கள் பையன் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு பார்த்துடலாம். நீங்கள் உங்கள் பையனோட படிப்பு இந்த கல்யாணத்தால் கெட்டதுன்னு குறிப்பிட்டீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும், அந்த பெண்ணோட படிப்பும் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. உங்கள் மருமகளோட படிப்பும் கெட்டு இருக்கணும். உங்கள் பையனோட படிப்பு மட்டும் இல்லை, உங்கள் மருமகளோட படிப்பும் கெட்டு போச்சு. உங்கள் பையன் கல்யாணம் பண்ணுறாரு இல்லையா, அந்த பெண்ணோட படிப்பும் கெட்டு போச்சு இல்லையா. அப்போ இவர் படிப்பும் கெட்டு அந்த பெண்ணோட படிப்பும் கெடும்பொழுது எப்படி நீங்கள் வருத்தத்தில் இருக்கீங்களோ, உங்கள் பையன் படிப்பு கெட்டு போச்சுன்னு, அதேமாரி அந்த பொண்ணு படிப்பு கெட்டு போச்சுன்னு அங்கேயும் அவங்களும் வருத்தத்தில் இருக்கலாம் இல்லையா. அதனால் உங்கள் பையனோட படிப்பு மட்டும் கெடலை, உங்கள் பையன் கல்யாணம் பண்ண அந்த பெண்ணோட படிப்பும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அப்படி இல்லை அந்த பொண்ணு தொடர்ந்து படித்து உங்கள் பையன் படிக்க மாட்டேன்னு விட்டுட்டாரா, இல்லை உங்கள் பையன் ஏன் அரியர்ஸ் எழுதக்கூடாதா. இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகிடுது சரி, காலேஜ் போகலை, ஏன் அரியர்ஸ் தனியாக எழுதக்கூடாதா. இல்லை காலேஜ் போகாமே எழுதுறதுக்கு 1000 வழி இருக்காது. அதனால் உங்கள் பையன்கிட்ட என்ன குறை இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அந்த பெண்ணு படிக்காதுன்னு சொல்ல, பெண் வீட்டை சேர்ந்தவங்க படிக்காதுன்னு சொல்லியே, கல்யாணம் பண்ணின்றதால படிப்பு கெட்டுதுன்னா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரா. நீங்கள் அதை குறிப்பிடலையே. பையன் படிப்பை நிறுத்திட்டு இப்போ வேலைக்கு போகிறாரா. அப்படி வேலைக்கு போனால் ஏன் அரியர்ஸை தனியாக எழுதக்கூடாதா, ப்ரைவேட்டாக எழுதக்கூடாதா, அதுக்கான வழிமுறைகள்லாம் இப்போ கிடையாதா. அதனால் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவருக்கு இந்த கல்யாணம் ஒரு தடை நான் சொல்ல மாட்டேன். விவாகம்ன்றது, நான் மறுபடியும் சொல்கிறேன், விவாகம்ன்றது கட்டாயம் இந்த கல்விக்கு ஒரு தடையாக ஆகவே முடியாது. உங்களால் ஒத்துக்க முடியலையா. நிஜமாகவே நடந்து முறிஞ்ச ஒரு கதை. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னே சிந்தாரிப்பேட்டை கார்ப்பரேஷன் ஸ்கூலில் ஹெட்மிஸ்டராக இருந்தாங்க. அந்த அம்மா ஐயங்கார் வகுப்பு. அந்த அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம்தான் படித்து பாஸ் பண்ணி டீச்சராக நடந்து முடிந்து திருமணம் நிச்சயிக்கப்படும். உயர் பதவிகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது கிடைக்கும். வியாபாரத்திலே வளர்ச்சி ஏற்பட்டு செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் என யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வழி இப்பொழுது பிறக்கும். குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து அனைவரோடும் மகிழ்ச்சியாக நல்லிணக்கத்தோடு பழகக்கூடிய அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகும். விரோத பாவத்திலே உங்களை பார்த்து கொண்டிருந்த உறவினர்கள் நண்பர்களெல்லாம் இப்பொழுது அந்த விரோதத்தை மறந்து நட்புறவோடு நெருங்கி பழகுவார்கள். நம்மக்கிட்ட கோச்சிட்டு இருந்தவங்க யாராவது மறுபடியும் பேசினா அவங்கள நம்ம உடனே சிரித்து வரவேற்கணும். பழைய கோபங்களை எல்லாம் மனதிலே வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லார் பேர்லையும் எப்பாவது சில விஷயங்களில் கோபம் ஏற்படும். கோபதாபங்களை சுலபமாக மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆறுவது சினம், கோபங்கிறது ஆறுமா. ஆகவே இன்றைய தினம் உங்களுடைய பழைய நண்பர்கள் மீண்டும் உங்களோடு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் யாரை பகைவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் இப்பொழுது நண்பர்களாக மாறுவார்கள். அத்தகைய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு வேண்டும். பரந்த மனதோடு அவர்களையெல்லாம் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களை மீண்டும் உங்களது நண்பர்களாக்கி கொள்வதால் உங்களுடைய பலம் கூடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். எதிர்பாராத சில நல்ல சந்திப்புகள் நிகழும். சிலரை சந்திப்பீர்கள். அவர்கள் மூலமாக உங்களது தொழில் வளர்ச்சி அடையும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற மிகச் சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் மகரத்திற்கு விளங்குகிறது. கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள்.
11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே சூரியன் சந்திரன் இரண்டும் சேருவது ஒரு மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் மற்ற தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாவதாக ஜோதிட சாஸ்திரத்திலே சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல காரியம் செய்யறதுக்கு எந்த முகூர்த்தம் வைக்கிறது, முகூர்த்தம் அமையலை அப்படின்னா 11இல் சூரியனை வைத்து முகூர்த்தத்தை செய்ய என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த 11ஆம் இடத்து சூரியனுக்கு அவ்வளோ விசேஷம். இன்றைய தினம் சூரியன் மட்டுமல்ல, சந்திரனும் 11ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறது. தனுசிலே சூரியன் சந்திரன் காலை 10:30 முதல் ஒன்றாக இணைந்திருக்கிறது. ஆகவே அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். தொட்டது துலங்கும் நாள், எடுத்ததும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீர்கள். வைராக்கியத்தோடு வீராப்போடு செயல்படுவீர்கள். நீங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமானு கேட்பாங்க. உங்களுக்கு ரெண்டுமே முக்கியம். இன்னைக்கு நீங்கள் நினைத்த காரியத்தை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி செய்வீர்கள். அதற்கான ஒரு சமய சந்தர்ப்பம் இறைவன் உருவாக்கி கொடுக்கிறான் என்பதுதான் இந்த கிரகங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையிலே கிரகங்கள் அமைந்திருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை, வேலை பார்க்கும் இடத்திலே சுமூகமான நல்லுறவு, உயர் பதவிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு, வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம், பொருளாதார நிலையிலே ஏற்பட்டுள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழி போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். ஆரோக்கியமாக இன்றைய தினம் இருப்பீர்கள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் காலை 10:30க்கு 10ஆம் இடமான தனுசிற்குள் வருகிறது. 5க்குடையவன் 10ஆம் இடம் வருவதால் பதவி உயர்வு கிடைக்கும். பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பதவி ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு வருவதால் உங்கள் தொழில் மிகச் சிறப்பாக விரிவடையும். தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான தொழில் உள்ளவர்களுக்கும் தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற நாள். மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் உத்தியோக மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே அனைத்து தரப்பினருக்கும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்திலே உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் வலுவாக சனியோடு இணைந்திருப்பதால் ஒரு யோகம். சனி புதன் சேர்க்கை ஒரு யோகம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே மாணவ மாணவியருக்கு இன்றைய தினம் நடைபெறும். திருமண வயதில் உள்ள இளம் மீனராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இன்றைய தினம் திருமண பேச்சுவார்த்தை முடிவடைந்து திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற அற்புதமான ஒரு நல் வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். இறை வழிபாட்டிலே ஆர்வம் அதிகரிக்கும். இது ஒரு நல்ல நாள். நாளைய தினம் ஹனுமத் ஜெயந்தி. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக, ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் 5லே 1 வைத்தான், அவனம்மை அழித்து காப்பான் என்று சொல்லி ஆஞ்சநேயரை நாளை தினம் வழிபட வேண்டும். நாளைக்கு ஹனுமத் ஜெயந்தி. ஆஞ்சநேயரை பற்றி ஒரு விஷயம், மற்ற சாமியெல்லாம் நம்ம கும்பிட்டா கையை வச்சு இப்படி ஆசீர்வாதம் தான் பண்ணோம். கடவுள் நமக்கு வலது கரத்தால் அபயஹஸ்தம் காட்டி அனுகிரகம் செய்வார். ஆனால் ஆஞ்சநேயர் நம்ம கும்பிட்டா திரும்பி கும்பிடுவார். அவ்வளோ ஒரு அடக்கம். அடக்கத்திற்கும் பணிவுக்கும் பெயர் போனவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை வழிபடுவதால் நமக்கும் அடக்கம் பணிவும் வரும். ஏன்னா நம்ம கும்பிட்டா திரும்பி கும்பிடுற ஒரே சாமி அவர் தான். நாளைய தினம் ஹனுமத் ஜெயந்தி. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.